Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்கள். Stop loss இல்லாமல் ட்ரேட் போடாதீங்க. நிறைய பேர் வந்து இன்னமும் சரி சார் வித்தவுட் ஸ்டாப் லாஸ் ட்ரேட் பண்ணுறது எப்படி, வித்தவுட் ஸ்டாப் லாஸ் அது மாதிரி ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருந்தால் சொல்லுங்கள், எவ்வளோ காசு இருந்தாலும் பரவாயில்ல நான் பே பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி யாராச்சும் உங்களுக்கு சேல் பண்ணாங்க, லாஸே ஆகாமல் ஒரு ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு இருக்குது, இதுக்கு நாங்கள் உங்களுக்கு 1 லட்சம் 2 லட்சம் எவ்வளோ சேல் பண்ணுறாங்கன்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. 10,000 20,000 30,000 கூட சொல்கிற நிறைய பேர் வந்து ஸ்கேம் பண்ணுவாங்க. அது மாதிரி பண்ணால் ஏமாந்துடாதீங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் எந்த ஸ்ட்ராட்டஜியும் கிடையாது. ஓகேங்களா? நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் அக்யூரேசி பர்ஃபெக்டாக ட்ரேடர் இருந்தால் கூட உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக உண்டு. ஸ்டாப் லாஸ் போடவங்க தான் சக்ஸஸாக வர முடியுமே தவிர ஸ்டாப் லாஸ்ன்ற ஒன்று இல்லாமல் ட்ரேடிங் பண்ணவே முடியாது. ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சார் இப்போது ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரெண்டு கூடவே ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ட்ரெண்ட் இஸ் ஏ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்க. ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ட்ரெண்டு கூடவே பண்ணுற ட்ரேட் இது, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற ட்ரேட் இது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ட்ரெண்ட் வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு அப் ட்ரெண்ட்லேயே போயிட்டுருக்கு அப்படின்னா, இதில் நீங்கள் பை அண்ட் சேலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது பை அண்ட் சேலுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா இது வந்து ட்ரெண்டு கூடவே ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? ட்ரெண்டு கூடவே ட்ரேட் பண்ணுற மாதிரி. இதே நீங்கள் இதில் வந்து ஒரு சேல் அண்ட் பைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தேடுறீங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு சேல் பண்ணிவிட்டு இந்த இதில் ப்ராஃபிட் புக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நீங்கள் வரீங்கன்னா இது வந்து ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ட்ரேடிங். ட்ரெண்டு கூடவே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிவிட்டு இதுக்கு சம்வேர் யார் எங்கேயாச்சும் நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணுறீங்க அப்படின்னா இது வந்து ட்ரெண்டு கூடவே நம்ம போய்ட்டு ட்ரேட் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா? சிம்பிள். இதில் ஒன்றும் பெரிய தலையை சுற்றி மூக்க தொடுற கதை கிடையாது. உங்களுக்கு அப்படியே ஃப்ராங்காக சொல்லணும்னா அதுதான், ட்ரெண்டு கூடவே ட்ரேட் பண்ணுறது வந்து சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போது இந்த இடத்துல நீங்கள் வந்து ட்ரெண்டு கூடவே போய்ட்டு ட்ரேட் எடுத்திங்கன்னா இதனுடைய ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து 80%. ஓகேங்களா? அதே நீங்கள் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல நீங்கள் சேல் பண்ணி பை பண்ணிங்களே இந்த இடத்துல, இது வந்து ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து 50% இல்லை 60%. ஓகே, இது ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து 60% இந்த இடத்துல. இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சார்ட்டில் போய் பார்க்கலாம். நம்ம அப்போது இது பாருங்கள், இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஓகே, இது வந்து ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. இந்த இடத்துல நீங்கள் சேல் அண்ட் பை பண்ணிங்க அப்படின்னா ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக பண்ணுற மாதிரி. ஓகே, ஏன் இந்த பக்கம் ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் அப்படின்னா எப்போ வேணாலும் உங்களுக்கு ப்ரைஸ் மேலே போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா வந்து ஹையர் ஹை க்ரியேட் பண்ணிட்டு போகிறோம் பாருங்க. அதாவது ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிடுச்சு, ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணிவிட்டு மேலே சஸ்டெயினை கொடுத்துச்சு, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆச்சு, திரும்பவும் வந்து அதில் ஹையை பிரேக் பண்ணி மேலே போக ட்ரை பண்ணுது. இது வந்து ரிஸ்கி ட்ரேட். இந்த இடத்துல நீங்கள் சேல் அண்ட் பை பண்ணி எடுத்திங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் சரியா ஓகே அக்செப்ட், ஒத்துக்குங்க, இல்லைன்னு சொல்லலை. இந்த பக்கம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் பாருங்கள், இது இந்த பக்கம் ரெசிஸ்டன்ஸ், இந்த பக்கம் நெக்லைன் பிரேக் ஆனால் மேலே போகும். நெக்லைன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா கீழே பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ப்ரைஸும் அதே மாதிரி சப்போர்ட் ஏரியா பாருங்கள் எப்படி இருக்குது. நமக்கு பாட்டம்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல கீழே வந்து பாட்டம்ஸ் க்ரியேட் ஆகிருக்குது. நம்ம இந்த பக்கம் என்ன ஒரு ரேஞ்சில் ப்ரைஸ் வந்தால் மட்டும்தான் நமக்கு வந்து ப்ரைஸ் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ ஒரு ரேஞ்சில் ப்ரைஸ் கீழே வந்தால் தான் நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு மார்னிங்கில் என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருந்தேன். சன்ஃபார்மா வந்து ட்ரெண்டிங்கில் ட்ரேட் எடுத்தது. ஒரு ட்ரெண்டிங் கண்டினியூஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நான் பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்து ஒரு ட்ரெண்ட் சென்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? இது வந்து ட்ரெண்டு கூடவே பண்ணுற ட்ரேடு, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட் ட்ரெண்ட் கிடையாது. ட்ரெண்டு கூடவே கண்டினியூஷன் உங்களுக்கு லாங் டைம் ஃப்ரேம்லையும் சரி ஷார்ட் டைம் ஃப்ரேம்லையும் சரி உங்களுக்கு கண்டினியூ மேலே போயிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பை அண்ட் சேலுக்கான வாய்ப்பு எதிர்பார்த்தது அதில். ஓகேங்களா? இப்போது என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் கூட பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் உங்களுக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க லைவ் மார்க்கெட்டில். ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து என்னுடைய ப்ரைம். இது அடிக்கடி லைவ் மார்க்கெட்டில் சென்ட் பண்ணிட்டு இருப்பேன். இந்த மாதம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு செப்டம்பர்லேருந்து கொஞ்சம் உங்களுக்கு கண்டினியூஸ் ஆகும். இது பாருங்கள், இது வந்து 9:30க்கு சென்ட் பண்ணியிருந்தேன் சன்ஃபார்மில். ஸோ பையிங்கான சேல் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. அதாவது உங்களுக்கு பிஃபோர் மார்க்கெட் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடியே உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். அதுக்கப்புறம் டார்கெட் வந்ததுக்கப்புறம் வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம அந்த ஸ்க்ரீனில் தான் இருக்கோம். ஓகேங்களா? ஸோ நீங்களும் இந்த மாதிரி வியூ பார்த்துக்கலாம், பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. இதில்
இப்போது ட்ரெண்டு கூடனா என்ன ட்ரேட் பண்ணுறது, ட்ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் பண்ணுறது எப்படி அப்படின்றது ஒரு பிகினர்ஸ்க்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வந்து ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் வந்து நிறைய வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.